பாஜகவுக்கு வாக்களிச்சிங்கன்னா மயிலாப்பூரை மணிப்பூராக மாற்றிடுவாங்க அப்படிங்கிற ஒரு பிரச்சாரம் இன்றைக்கி ஒழிச்சிட்டு இருக்கு. மயிலாப்பூர் மணிப்பூராக மாறின என்ன ஆகும்? கிட்டத்தட்ட 2 ஆண்டுகளாக பற்றி எரிந்து கொண்டிருக்கிற மணிப்பூரை பார்க்குற போதே பதட்டமாக இருக்குது. அது மாதிரி ஒருவேளை நம்ம மயிலாப்பூர் மாறிட்டால் என்ன ஆகும்? அச்சமாக தான் இருக்குது. ஒரு முறை சென்னைக்கு வந்த பிரபல டென்னிஸ் பிளேயர் போரிஸ் பெக்கர், அவர் விம்பிள்டன் உள்ளிட்ட எல்லா விருதுகளையும் வாங்கியிருக்காரு. சென்னைக்கு மயிலாப்பூருக்கு போயிட்டு என்ன சொன்னார்னா, இங்கே அழகான கபாலீஸ்வரர் கோயில் இருக்குது, நல்ல புகழ்மிக்க ஒரு சாந்தோம் சர்ச் இருக்குது, ஜும்மா மசூதி இருக்குது, எல்லா மத மக்களும் ஒற்றுமையாக வாழக்கூடிய ஒரு பகுதியாக மயிலாப்பூர் இருக்குது, சென்னையில் எனக்கு மிக பிடித்த பகுதி மயிலாப்பூர் அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு அந்த இட்லியும் மசாலா தோசையும் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு வியந்து பாராட்டி ஆனந்த விகடன் ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு. அப்படி இன்றைக்கி இந்தியாவிற்கு வெளியே இருக்கக்கூடிய எல்லாரும் பாராட்டக்கூடிய அளவு இருக்கக்கூடிய சென்னையினுடைய மையமான பகுதி மயிலாப்பூரை மணிப்பூராக மாற்றிட்டா என்ன ஆகுறது அப்படிங்கிற ஒரு கவலை ரொம்ப நியாயமானதான். நிச்சயமாக அந்த மக்கள் அப்படி ஒரு ஆபத்தான முடிவுக்கு போக மாட்டாங்க, பிஜேபிக்கு ஓட்டு போட மாட்டாங்க.